வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனதர் கண்ட்ரி அனதர் vlog. அதுதான் இந்த வீடியோ. ரீசெண்டாக நான் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பார்சிலோனா சிட்டிக்கு போயிருந்தேன். ஸோ அந்த சிட்டி எப்படி இருந்துச்சு, நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், அங்கே யூஸ்ஃபுல்லான டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை இனி வரக்கூடிய ஒரு சில வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Day 1 in Barcelona. Welcome to Great Krigalan Magic Show. எப்படி மின்னுது பாத்தீங்களா இந்த இடமே. கலர் பேப்பரை வச்சு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த 24 பஸ்ஸு, அந்த பஸ்ஸை தான் நாங்கள் பிடிக்கணும். ஸோ அந்த பஸ்ஸில் நாங்கள் போக போகிறோம். நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இந்த டிக்கெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிக்கெட்டுக்கு பேர் டீ கேஷுவல் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு அனானிமஸ் கார்டு மாதிரி தான். இது ஒன் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் 10 ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஜேர்னிக்கு இது ஈஸியாகவே இருக்குது. இதுதான் அந்த பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸில் யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நியூ இயர், எல்லாம் நைட் ஃபுல்லாக பார்ட்டி பண்ணிவிட்டு காலையில் தூங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 10:40 டைமு, யாருமே இல்லை. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டிக்கெட்லேயே இந்த ஸ்கேனர் கோடு இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல டேப் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு 9 ட்ரிப்பு ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டீ கேஷுவல் கார்டு ஒர்க் ஆகுது. நீங்கள் இது எடுக்கிறது பெஸ்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.95 யூரோ செலவாகும். இதுவே 10 ட்ரிப்பு அப்படிங்கும்போது மொத்தமாக ஒரு 12 யூரோலேயே முடிஞ்சிடும். இது Zone 1. நீங்கள் பார்சிலோனாவை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஒரு டிக்கெட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ நாம் இந்த பார்க் கியூவிலுடைய பேனோரமிக் வியூ தான் பார்க்க முடிஞ்சது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிக்கெட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆகிடுது. 3 வீக்ஸுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணணும். இந்த பார்க் கியூவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 3 வீக்ஸுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஏன்னா பார்சிலோனாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே என்ட்ரி டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஈவன் அந்த டிக்கெட்டுமே நீங்கள் 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது, சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆகிடுறதுனால. ஸோ இந்த பார்க் கியூஎல் அப்படிங்கிறது இப்போ இது ஒரு பப்ளிக் ஏரியா, இது ஒரு பார்க் தான். பட்டு இதை யார் கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி கவுடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார். அவர் பார்சிலோனாவுடைய ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை கட்டினது அவராக தான் இருப்பார். ஸோ அவர் தான் இதை பிளான் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி நேச்சரும் மக்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா ஒன்று கட்டணும் அப்படின்னு நினச்சி அவர் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்டை எதுக்கு இப்படியே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு பப்ளிக் ஏரியாவாக பார்க்காக மாற்றி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கிட்டாங்க. இது சும்மா அப்படி ஆக்கலை, ஏன்னா உள்ளே அவ்வளோ விஷயமும் இருக்குது. அவர் அவ்வளோ ஒவ்வொன்றும் யோசித்து கட்டியிருக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேயே நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் படித்து அவர் ஒரு ஆர்கிடெக்டாக மாறி இருக்கிறாரு. ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவர் இந்த ஒரு இடத்த டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எட்ஜு, ஸ்ட்ரைட் லைனு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்குது, அதே நேரத்தில் நேச்சரையும் ரொம்ப விரும்புகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய படைப்பில் ஸ்ட்ரைட் லைனு, ஷார்ப் எட்ஜ் இந்த மாதிரியான பெர்ஃபெக்ட் திங்ஸே இருக்காது. ஏன்னா நேச்சர் அப்படி தான். இப்போ ஒரு மரம் வளருது, அதனால் ஸ்ட்ரைட் லைனாக வளருது கிடையாது. ஒரு இலையுமே அப்படி தான், அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜு, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லைனு, இந்த மாதிரி விஷயம்லாம் மனுஷன் தான் உருவாக்கியிருக்கான். ஸோ அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஒரு டிசைன் பண்ணும்போதே இதில் எங்கேயுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைனோ இல்லை ஷார்ப் எட்ஜோ பார்க்க முடியாது. ஈவன் இந்த பில்லர்ஸ்லாம் கூட இப்படி கிராஸாக தான் இருக்கும், எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்காது. எங்கேயுமே ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஸோ அதுதான் இவரோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம்.
என்னதான் சூரியன் இவ்வளவு உயரத்துல இருந்து வெளிச்சம் வெயில்லாம் அடிச்சாலும் குளிர் அடிக்கவும் செய்யுது. காத்து நல்லா அடிக்குது. அந்த காத்து வந்து குளிர்ந்த காத்தா இருக்குது. பொதுவா பார்சிலோனா மட்டும் இல்ல, ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் இந்த பயலே அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அது வந்து ரைஸ் தான். இந்த இட்டாலியன் டிஷ் எப்படி ரிசோட்டா அது மாதிரியான ஒரு டிஷ் தான் இந்த பயலே. இதுல வந்து நான் சொல்லிட்டு வந்து சீ ஃபுட், ஏன்னா நம்ம வந்து பீச் பக்கத்துல இருக்கோம், அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். அதோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.95 €. அதிகம் தான். அது என்னமோ தெரியல, ஒரு புது டிஷ் ட்ரை பண்றதுக்காக நான் வந்து கண்ணை மூடிட்டு 15 € கொடுப்பேன். ஆனா அதுவே ஒரு மியூசியம்க்கு போனோம், 15 € கொடு, டிக்கெட் எடு, என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொன்னா என்னால அது முடியல நிஜமா. ஏன்னா அந்த மியூசியத்தை பத்தி எல்லா டீட்டெயிலும் ChatGPT காமிச்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த வாக்கிங் டூர் அந்த மாதிரி எல்லாம் போட்டாலும் அதான் வரும். கூகுள்ல எல்லாம் அதை பத்தி தான் இருக்கும். ஈவன் இமேஜஸ் கூட உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜஸும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கூகுள்லயே. அதனால எனக்கு வந்து அது மட்டும் மாத்திக்க முடியல எந்த ஊருக்கு போனாலும். ஸோ அதனால நம்ம வந்து நல்லா சாப்பிட போறோம். நீங்கள் இந்த மாதிரியான ஸ்பெயின் ரெஸ்டாரண்ட்ஸில் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஆயில். இது வந்து ஒரு சில இடத்துல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல டிஃப்ரெண்ட் இந்த வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ப்ரெட்டில் வந்து ஆயிலும் சால்ட்டும் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது இவங்களுடைய ஒரு விதமான சாப்பிட்ற முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஆயில் வந்து நிறைய இடத்துல இருக்கும். நம்ம எப்படி இந்த நூடுல்ஸ்க்கெலாம் சாஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது வந்து நார்மலாக ஒரு பெப்பர் சால்ட் இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஆயிலும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் பார்க்க முடியும் ஸ்பெயினில். பீச் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்சிலோனா பீச் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்சிலோனா அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஃபுட்பால் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் 1992 இங்கே வந்து ஒலிம்பிக் நடந்துச்சு. ஒலிம்பிக் நடந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப குப்பையெல்லாம் போட்டு ரொம்ப இதாக தான் இருக்கும் போல். அதுக்கப்புறம் அந்த ஒலிம்பிக்ஸுக்கு அப்புறமா தான் இந்த பீச் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக இப்போ வரைக்கும் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பீச். ஸோ பீச்சில் குளித்தோம் அப்படின்னா மண் இருக்கும், உப்பெல்லாம் இருக்கும்ல, அதனால திரும்ப வந்து நம்ம குளிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஷவர் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே நிறையா விற்கிறாங்க, ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட ஃப்ளைட்டு கிராஸ் ஆகுது. எப்படி வந்துச்சா வெளியில்? ஸோ இதுதான் அந்த பீச்சு.